Good evening, guys. Welcome back to end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் 2025 டீச்சர்ஸ் டே. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 சப்போர்ட் அண்ட் 3 ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இது 2 கோஆர்டினேட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட் இந்த சைடில் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வி ஷுட் நாட் டிசைட் இட் அன்டில் த மார்க்கெட் இஸ் ஓப்பன் அண்ட் கிளியர்லி இட் இஸ் கோயிங் இன் டு ஒன் டைரக்ஷன். அந்த ஒரு டைரக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷனோட வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கேண்டிலை வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு யூசிங் அன் வெர்டிக்கல் லைன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டவுன் சைடு மூவ்மெண்ட். நம்ம கன்ஃபர்மேஷன் அண்ட் சென்டிமெண்ட்டுக்காக ஓஏ அண்ட் பிசிஆர் பார்ப்போம். ஓஏயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே 24,800 அந்த லெவலில் இருந்து தான் டவுன் சைடு ஆயிருக்கு. 24,800 லெவல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 24,600 அப்படின்ற லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பொசிஷன்ஸை வந்துட்டு ரெடியாக ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கு மேலே கீழே போக விடலை. ஏன்னா இந்த இடம் எல்லாமே 24,500 600 லெவல்லே ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் ஆச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டு ப்ரீச் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே லோவையும் ப்ரீச் ஆயிருக்கு, நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஏரியாவையும் ப்ரீச் ஆயிருக்கு. அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன எடுத்துகிட்டு போனால் 5 மினிட்ஸில் ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த பொசிஷனை வந்துட்டு நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிருக்க பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்க ஒரு ரொம்ப பெரிய கேண்டில்ஸாகவே தான் போட்டு இந்த ஒரே கேண்டிலில் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கம்ப்ளீட் பாயிண்ட்ஸுமே எடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இந்த இடம் வித் திஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட எடுத்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்துட்டு இங்கே இருந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு எடுத்திருந்திருப்போம். அதையும் நம்ம விட்டோம்னா கிளியர்லி வி ஹாவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் நீட்டாக ஒரு பிரேக் நடந்து கரெக்டாக நம்மளோட நம்மளோட 24,800 கிட்ட 24,791 ஆப்வியஸாக கிட்ட தான். நம்ம இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டோம். ஆப்வியஸாக இந்த மூமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப்பில் வந்த ஒரு இது. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்துட்டு ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். எக்ஸாக்ட்லி நம்ம செட்டப் வழியாக வந்துச்சு. பிசிஆருமே நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 0.74 இருந்து 0.76 போயிட்டு திரும்ப அப்படியே டவுன் சைடு ஆயிடுச்சு. 0.69 68 63 அந்த மாதிரி போயிட்டு படிப்படியாக பிசிஆர் சென்டிமெண்ட் வந்துட்டு புல்லிஷாக டர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இன்னைக்கு சப்போர்ட் வந்துட்டு பிசிஆரில் கிடச்சிச்சு. நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் 24,800 தான் செல்லர்ஸ் ஓஏ வந்துட்டு ரெடியாக இருந்தாங்க. செல்லர்ஸ் வந்துட்டு அங்கே தான் கம்ப்ளீட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த இடம் வரைக்கும் தான் மார்க்கெட் போயிட்டு எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் ஆகிருக்கு. தவிர அது வரைக்கும் கிளியர் கட்டாக நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை பாருங்களேன், எங்கேயுமே ஒரு ஃப்ளாவே கிடையாது. நீட்டாக கொண்டு போயிருக்காங்க பையர்ஸ் வந்துட்டு. நல்லா ஆஃப்டர் செகண்ட் ஆஃப் மார்க்கெட்டை வந்துட்டு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க பையர்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸாக்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாலுமே கவலைப்படாமல் இந்த ப்ராப்பர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா ஆப்வியஸாக நல்ல ஒரு ட்ரேடையே இன்னைக்கு வந்துட்டு நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேனிக் ஆகாமல் காமாக ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரி தான். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஓஏ கன்ஃபார்ம் பண்ணேன். ஓஏ கன்ஃபார்மே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே பையர்ஸ் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு, செல்லர்ஸ் மேலே இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. பிசிஆர் வந்து ஜஸ்ட் சென்டிமெண்ட்டுக்காக தான், ரொம்ப அதில் ரிலை பண்ணக்கூடாது. அண்ட் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதுவும் எக்ஸாக்டாக நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டில் இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு தாராளமாக எடுக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆனாலுமே
ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம்னா அண்ட் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுலேயே ஸ்டாப் லாஸ் வந்துடும். பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு பிக் லாஸஸை வந்துட்டு ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது நம்மளோட ஸ்மால் லாஸஸ் தான். ஸோ பிக் லாஸஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணி வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமல் லாஸஸை வந்துட்டு குறைச்சிக்கிட்டே ஸ்மால் லாஸோட ரெக்கவரியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தாலுமே போதும். ஆப்வியஸாக நீங்கள் வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரேடையே நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக புக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் அடுத்து மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத மண்டே நம்மளோட எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.